வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். மன்னார் கிணறுகளில் 2016 எரிவாயு உற்பத்தி ஆரம்பம். கெயின் இந்தியா கூறுகிறது. தமிழீழ பகுதிகளுக்கு சொந்தமான கடற்படுகையில் இருந்து வரும் 2016 ஆண்டு தொடக்கத்தில் எரிவாயு உற்பத்தியை ஆரம்பிக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக கெயின் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கெயின் இந்தியா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட 4 துண்டங்களில் 2 எரிவாயு படிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. டோராடோ பரக்குடா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த 2 துளைகளும் மன்னார் கடற்படுகையில் அமைந்துள்ளன. இங்கு 74 மில்லியன் பேரல் எண்ணெய் படிமங்கள் இருப்பதாக கெயின் இந்தியா நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. இந்த எரிவாயு படிமங்களை வணிக ரீதியாக உற்பத்தி செய்வது குறித்து தொடர்ந்து தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாக கெயின் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய தமிழர் பேரவையின் பயிற்சி பட்டறையில் இளைஞர்கள் பெண்கள் பெருமளவில் பங்கேற்பு. கடந்த 27/4/2014 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரித்தானிய தமிழர் பேரவையினால் நடத்தப்பட்ட பயிற்சி பட்டறையில் 100கணக்கான தமிழ் இளைஞர் யுவதிகள் இணைந்து செயலாற்ற முன்வந்துள்ளனர். பிரித்தானிய தமிழர் பேரவையானது தாயக மக்களின் விடுதலைக்காக கடந்த 2006 ஆண்டிலிருந்து பிரித்தானியா மற்றும் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைய பல தளங்களில் தொடர்ச்சியாக தங்களுடைய வேலை திட்டங்களை ஜனநாயக வழியில் நகர்த்தி வருகின்றது. அண்மை காலமாக ஸ்ரீலங்கா அரசு தனது நாடு கடந்த பயங்கரவாத செயல்பாட்டினால் இதனை முறியடிக்க முனைந்த வேளையில் உணர்வுள்ள தமிழர்கள் பெரிய அளவில் கலந்து கொண்டமை தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசின் செயல்பாட்டினை ஜனநாயக வழியில் முறியடிக்க இங்குள்ள தமிழ் மக்கள் முனைப்பாக இருப்பதாக காட்டுகின்றது. அண்மை காலமாக ஸ்ரீலங்கா அரசு தனது நாடு கடந்த பயங்கரவாத செயல்பாட்டினால் இதனை முறியடிக்க முனைந்த வேளையில் உணர்வுள்ள தமிழ் மக்கள் பெரிய அளவில் கலந்து கொண்டமை தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசின் செயல்பாட்டினை ஜனநாயக வழியில் முறியடிக்க இங்குள்ள தமிழ் மக்கள் முனைப்பாக இருப்பதை காட்டுகின்றது. மக்கள் மத்தியில் செயல்படும் செயல்பாட்டாளர்கள் தற்போதைய சவால்களுக்கு முகம் கொடுத்து வினைத்திறனுடன் சிறந்த ஒருங்கமைப்புடன் செயல்பட தயார்படுவதே இப்பயிற்சி பட்டறையின் நோக்கமாகும். இது பரஸ்பர பங்கு பற்றல் அடிப்படையில் அமைந்ததால் பங்கு பற்றியவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் இப்பட்டறையில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரும் ஒரு வருட காலத்தில் பெரிய அளவில் பிரித்தானிய தமிழ் மக்களை அணிதிரட்டுவதற்கான வழிவகையில் தம்மை தயார்படுத்திக் கொள்ள இது உதவியாக செயற்பாட்டாளர்கள் பலர் அபிப்பிராயம் தெரிவித்தனர். பிரித்தானிய வாழ் தமிழ் உறவுகள் அனைவரும் இவ்விளைஞர் யுவதிகளின் முன்மாதிரியை பின்பற்றி செயலாற்ற முன்வர வேண்டும். பிரித்தானிய வாழ் தமிழ் மக்களை பிரித்தானிய தமிழர் பேரவையில் உறுப்பினராக்குவதற்கும் செயல்பட விரும்புவர்களை அடையாளம் கண்டு இணைப்பதற்கும் இவர்கள் உங்கள் வீடு தேடி வருவார்கள். குறைந்தபட்சம் உறுப்பினராக இணையுமாறு பிரித்தானிய தமிழ் மக்களை அன்புடன் வேண்டுகின்றோம். தனித்தனியே பிரிந்து நிற்பவர்களை ஸ்ரீலங்கா அரசினால் அச்சுறுத்த முடியும். ஒன்றுபட்டு திரண்டெழும் மக்களை எவராலும் மிரட்ட முடியாது. ஒன்றுபடுவோம். ஸ்ரீலங்காவின் தடைகளையும் அச்சுறுத்தல்களையும் தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றார்கள் என்பதனை உலகுக்கு வெளிக்கொண்டு வருவோம். எதிர்வரும் வைகாசி 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நினைவு தினத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா அரசின் அச்சுறுத்தலையும் சதிகளையும் நாம் உடைத்தெறிவோம். ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதத்தை எமது ஜனநாயக வழியில் முறியடிப்போம். வாருங்கள். பிரித்தானிய தமிழர் பேரவை. மரிச்சுக்கட்டி மரைக்கார் தீவு கிராம மக்களுக்கு 50 ஏக்கர் காணி வழங்கப்பட்ட செய்தியில் உண்மையில்லை. மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மரிச்சுக்கட்டி மரைக்கார் தீவு என்ற கிராமத்திலிருந்து மரைக்கார் தீவு கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயற்குழு இங்கே வந்து இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த மரிச்சுக்கட்டி மரைக்கார் தீவு மக்களின் பிரச்சனை முழுமையாக ஊடகங்கள் ஊடாக உலகுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக இந்த 3 நாட்களாக இலங்கையில் காணப்படுகின்ற ஊடகங்களில் பல செய்திகள் எங்களை பற்றி வெளிவந்திருக்கின்றன. அது சம்பந்தமாக ஒரு தெளிவை சொல்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த 3 நாட்களாக எங்களுக்குரிய காணியாக நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் 50 ஏக்கர் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களிலே செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக அது சம்பந்தமாக எந்த ஒரு செய்தியுமே எங்களுக்கு தெரியாது. அந்த ஊடகங்களிலே 73 குடும்பங்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் 129 குடும்பங்கள் இருக்கின்றோம். அதைவிட மேலாக நாங்கள் இருக்கின்ற பூமி என்பது நாங்கள் வாழ்ந்துவிட்டு சென்ற பூமி. 1990 ஆண்டுக்கு முன்னர் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்துவிட்டு சென்ற பூமி என்பதனால் அங்கே வந்து 2009-10களில் திரும்பி வந்தபோது எங்களுடைய காணிகளில் அதிகமான பகுதிகளை கடற்படையினர் தங்களுடைய பாதுகாப்புக்காக உள்வாங்கிக் கொண்டதனால் எங்களுடைய மூதாதையர்கள் அடக்கம் செய்யப்பட்ட வாழ்ந்துவிட்டு சென்ற சில பகுதிகளிலேயே நாங்கள் கூடாரங்களை அடித்து எங்கள் காணிகளை தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பகரமாக காணி தருவதாக இருந்தாலும் எங்களுடைய ஊரோடு அண்டிய இப்போது இருக்கின்ற பகுதிகளை தருவது சிறந்ததாக தருமாறு நாங்கள் சொல்கின்றோம். அதைவிட இப்போது நாங்கள் இருக்கின்ற பகுதிகளை பஃபர் என்றும் வைல்ட் லைஃப் அதாவது வனவிலங்கு அதிகாரிகளின் பஃபர் என்றும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பகுதி
சைனாவுடைய, இந்தியாவுடைய, பங்களாதேஷுடைய காணி கிடையாது, அரசாங்கத்தின் காணியாகும். எங்களுடைய காணிகளில் பல பகுதிகளை அரசாங்க படையினர், கடற்படையினர் எடுத்துக்கொண்டதனால் இந்த பகுதியாவது தந்து எங்களை குடியமர்த்துமாறு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த 3 நாட்களாக சொல்லப்படுகின்ற, இன்று காலையும் கூட தினக்குரல், டெய்லி மிரர் போன்ற பத்திரிகைகளில் எங்களுக்கு 50 ஏக்கர் வழங்கப்பட்டதாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. அது சம்பந்தமாக எதுவுமே எங்கள் கிராமத்தில் அங்கு குடிசையில் வாழ்கின்ற யாரோடும் டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, யாரிடம் கேட்கவும் இல்லை, யாரோடும் பேசவும் இல்லை. அது சம்பந்தமான எந்த ஒரு செய்தியும் தெரியாமல் இது ஒரு அரசியல் திருவிளையாடல் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். தயவு செய்து இதனை கேட்டுக்கொடுக்கின்ற எல்லோரும் இந்த விடயத்தை அதிமேதக ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று நாங்கள் வாழுகின்ற இந்த பகுதியை தயவு செய்து எடுத்து தருமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஊடகங்களில் வந்த செய்திகளுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதை தெளிவாக மறைக்காது கிராம அபிவிருத்தி சங்கம் ஊடாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மரிச்சிக்கட்டி மரைக்காத்தீவு கிராம மக்களுக்கு தற்போது அவர்கள் உள்ள இடத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் 50 ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. எனினும் அச்செய்தியில் எவ்வித உண்மைகளும் இல்லை என மரிச்சிக்கட்டி மரைக்காத்தீவு கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் மௌலவி முகமது தௌபிக் தெரிவித்தார். முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மரிச்சிக்கட்டி மரைக்காத்தீவு கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயற்குழுவினர் நேற்று மன்னார் சின்னக்கடையில் உள்ள விடுதியொன்றில் பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொண்டனர். இதன்போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது மரிச்சிக்கட்டி மரைக்காத்தீவு கிராம மக்கள் வாழ்ந்து வரும் இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மக்களுக்காக 50 ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆனால் அக்காணி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற போது அது தொடர்பாக எமக்கும் அந்த மக்களுக்கும் எதுவும் தெரியாது. 129 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் 70 குடும்பங்களுக்கு காணி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் தற்போது இருக்கின்ற காணி நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்து விட்டு சென்ற பூமி. 1990ஆம் ஆண்டிற்கு முன்னர் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற பூமி என்பதனால் மீண்டும் அக்காணிக்கு நாம் 2009ஆம் ஆண்டு வந்தபோது அந்த காணியில் அதிகமான பகுதிகளை கடற்படையினர் தமது பாதுகாப்புக்காக சுவீகரித்துக் கொண்டனர். இதனால் எமது மூதாதையர்கள் வாழ்ந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பகுதிகளிலே நாங்கள் தற்போது சிறு கூடாரங்களை அமைத்து வாழ்ந்து வருவதோடு எமக்கு காணி வழங்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றோம். எமக்கு புதிய காணி வழங்குவதாக இருந்தால் தற்போது உள்ள எமது இடத்தோடு வழங்குமாறு கோரிக்கை விடுகின்றோம். அதைவிட தற்போது நாம் உள்ள இடம் வனவிலங்கு சரணாலயத்திற்கு சொந்தமானது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அக்காணி இந்தியா அல்லது சைனாவினுடையதோ இல்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சொந்தமான காணி. எங்களுடைய காணிகளின் பல பகுதிகளை அரசாங்கத்தின் கடற்படையினர் பிடித்து வைத்துள்ளனர். இதனால் தற்போது நாம் உள்ள பகுதிகளையாவது தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமக்கு 50 ஏக்கர் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை. அது தொடர்பாக எமது கிராமத்திற்கு எந்த அதிகாரிகளும் வந்து எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. இது தொடர்பாக எவ்வித பேச்சுக்களும் இடம்பெறவில்லை. இது ஒரு அரசியல் திருவிளையாடல் என நாம் நம்புகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார். வடபகுதி பயணிகள் தொடர்ந்து மற்றொரு பயணிகள் தொடருந்துடன் மோதி விபத்து, 70 பேர் காயம், 4 பேர் கவலைக்கிடம். வவுனியா கொழும்பு பயணிகள் தொடர்ந்து நேருக்கு நேர் மோதல், 70 பேர் காயம், 4 பேர் கவலைக்கிடம். ஒரே தண்டவாளத்தில் பயணித்த 2 ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இன்று பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற நகரங்களுக்கு இடையிலான சொகுசு பயணிகள் தொடர்ந்தும் வவுனியாவில் இருந்து மாத்தரை நோக்கி பயணித்த ரஜரட்ட என்ற பயணிகள் தொடர்ந்தும் நேருக்கு நேர் மோதி கொண்டனர். இதன்போது தொடர்ந்து பெட்டிகள் 20 அடி வரையில் வீசப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெட்டிகள் 2ற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் 2 இயந்திரங்களுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் பொத்தியேற பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 70 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் 4 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் குருநாகல் மற்றும் பொல்காவல வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பொல்காவல குருநாகல் பயணிகள் தொடர்ந்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. சம்பூரில் 3 தமிழ் மாணவிகளை காணவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் பாடசாலை மாணவிகள் 3 பேர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளனர். சம்பூர் சேனையூர் மகா வித்தியாலயத்தில் பயிலும் இந்த மாணவிகள் நேற்று பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பவில்லை. பெற்றோர் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு செய்துள்ள முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர். சம்பூர், சீதனவெளி, சந்தோஷபுரம் ஆகிய கிராமங்களை சேர்ந்த 16 வயதான செல்வரத்னம் சசிந்தா, 13 வயதான தங்கராஜா சங்கீதா, 12 வயதான அழகராசா சிரிதா ஆகிய மாணவிகளை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். இந்த மாணவிகள் கடத்திச் செல்லப்பட்டனரா அல்லது வேறு காரணங்கள் இருக்கும் என்பது பற்றி விசாரணை நடத்தி வருவதாக சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர்.
அதேவேளை இந்த மாணவிகள் காணாமல் போன தினத்தில் காணாமல் போயிருந்ததாக கூறப்படும் 24 வயதான யுவதியிடமும் ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பூர் தமிழீழ விடுதலைக்காய் போராடிய போராளிகள் அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து படையினரால் கைப்பற்றப்பட்ட பிரதேசம் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். ஊரெங்குமும் சோகம் பாடும் எங்கள் ஊரிலும் உறவுகள் பாடும் விழி தேட மனமேகி கூவும் கல்லறை மீது தலை வைத்து தேம்பும் ஊரெங்குமும் சோகம் பாடும் தெய்வத்தை வணங்கு முன்னே தேச குழந்தைகள் உமை தொழுதோ தீபத்தை ஏற்றி முன்னே விரியாயிருந்திட மனம் பதைத்தோம் தாய்மடியில் உருவாகி தலைவனது மடியேறி ஊர் மடியில் நடந்தவரே உலகத்தின் மடி மீது உயர்வோடு நாம் வாழ புறமாகி போனவரே உயிர் கூட்டுக்குள் துயில்பவரே ஊரெங்குமும் சோகம் பாடும் பெற்றவரை மறந்து ஒவ்வொரு பொழுதிலும் உம்மை நினைத்து சாவினில் வாழ்வழித்து சாகும் போதிலும் உம்மை நினைத்து வேரோடு பகை வீழ்த்த வீச்சோடு களமாடி வேதனை தீர்த்தவரே மண்ணுக்குள் விரையாகி மடிப்பூக்கள் எனவாகி விண்ணுக்குள் சென்றவரே கல்லறை மீது துயில்பவரே ஊரெங்குமும் சோகம் பாடும் எங்கள் ஊரிலும் உறவுகள் பாடும் விழி தேட மனமேகி கூவும் கல்லறை மீது தலை வைத்து தேம்பும் ஊரெங்குமும் சோகம் பாடும்